அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ரத்னம், வைரம், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அபிமன்யு, இப்ப எப்படி இருக்க? ஹெல்த் எல்லாம் ஓகேவா? என் நண்பர்கள் பக்கத்துல இருக்கும்போது இனி எனக்கு ஏதாவது செய்யுமா? சூப்பர் அபிமன்யு, நம்பவே முடியல. ஆனாலும் ஒண்ணு, ரத்னம் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பான். இந்த அபிமன்யு எப்போதான் புரிஞ்சுக்க போறானோ, எப்ப நாங்க பழைய மாதிரி இருக்க போறோமோன்னு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல சக்கரவர்த்தி. என்னதான் சுயநினைவு இல்லாம இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படியாவது கண் முழிச்சிடணும், ரத்ன வைரத்திட்ட மன்னிப்பு கேட்டணும்னு. நான் நினைச்சது அதை மட்டும்தான். ஆனா இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா திரும்பவும் மாறுவோன்னு எதிர்பார்க்கல சக்கரவர்த்தி. அபிமன்யு சும்மாவா சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படித்தான். அது என்னமோ உண்மைதான். சக்கரவர்த்தி, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் ஃப்ரெண்டோட ஒரு நாள் உன்னை பார்க்க வாரேன்னு. எப்படி வந்தோமா? சூப்பர் ரத்னம். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரத்னம். இது என் மருமக சிவானி எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லாத பொண்ணு. அம்மா இல்ல, அவளுக்குன்னு சொந்தம் யார் இருக்கா? இந்த 2 தடி மாடுகளும் அன்னைங்கிற ஸ்தானம் கூட இல்ல, ஒரு மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல அந்த நாயகி எதுவுமே வேண்டான்னு வெறுத்துட்டா. ரத்னம், அடிக்கடி நானும் ராமும் நினைக்கிறது, சிவானிக்கு யாரும் இல்லைங்கிற நினைப்பே வரக்கூடாது, நம்மள சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும்னு நாங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரியும். நீயும் பாரு, நான் சும்மா சாதாரணமா வளையல் போட நீங்க மட்டும்தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு ரத்னம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கே இப்படின்னா சிவானி எவ்வளவு சந்தோஷப்படுவா. உள்ளத்தாச்சி புள்ள, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். டேய், இவ்வளவு நாள் நான் எப்படி சந்தோஷமா பாத்துக்கிட்டேன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி சிவானிய ரொம்ப சந்தோஷப்படுத்தும். டேய், என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல ரத்னம், அது வந்து சக்கரவர்த்தி, சிவானியும் இங்க நம்ம வீட்டு பொண்ணுதான், அவளுக்காக நாங்க செய்ய மாட்டோமா? அதானே சார், என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கு மேல மண்டபம் பிடிச்சி செய்யணும்னு தான் ஆசை. நீங்க தான் வேண்டாம், வீட்லயே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஐயோ வீரா, அது ஒண்ணு இல்ல. மண்டபம்னா நம்ம எல்லாருமே இங்கிட்ட அங்கிட்ட அலையிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்க இவ்வளவு சொந்த பந்தத்தை கூட்டிட்டு வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் நான் மண்டபம் வேண்டான்னு சொன்னேன். சரி சரி இருக்கட்டும். இப்ப என்ன இடுங்கும் போது இன்னும் வசதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா தீரு. டேய் சக்தி சார், சுபாவ ஒழுங்கா பாத்துக்கிறியாடா? இங்க பாரு, கேக்குறதெல்லாம் வாங்கி கொடு. நாம மட்டும் வீட்டுல இல்ல, நம்மள சுத்தி எல்லாருமே இருக்காங்க. ஆளுக்கு நம்ம சுபாவ பாத்துக்குவாங்கிற நினைப்ப மட்டும் விட்டுரு. யார் பாத்துக்கிட்டாலும் நீ அவளை சாப்பிட்டியாமா, சாப்பிடுமா, இந்த நான் உனக்கு வாயில எடுத்து கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவளுக்காக நீ கேர் பண்ணி செய்யு. வேற யார் என்ன செஞ்சாலும் இதை விட சந்தோஷம் அவளுக்கு எதுவும் இருக்காதுடா. சரிங்க சார், அதெல்லாம் கண்டிப்பா நான் பாத்துக்கறேன். கல்யாணமாகி 2 வருஷத்துக்குள்ளதான் ஆகுது. ஆனா குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எங்களை நம்பி குழந்தைய கடவுள் கொடுத்திருக்காரு. அது எப்படி நான் சுபாவ நல்லா பாத்துக்கிட்டாதான் குழந்தையும் நல்லபடியா ஆரோக்கியமா வருவாங்க. பாத்துக்கிறேன் சார். அட அட, இப்ப உள்ள பசங்களுக்கு எல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? இந்த காலத்துல தான்டா பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம புருஷமார்களாம் பொண்டாட்டியை இந்த அளவுக்கு பாத்துப்பாங்களாங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியாதுடா. இந்த காலத்து பசங்க எல்லாம் ஓகே தான். இந்த டைம்ல எப்படி எப்படி பாத்துக்கணும்னு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறீங்க. பொண்டாட்டிய மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சியும் தான், பேத்தவங்களையும் தான். அந்த காலத்துல மாதிரியே இருக்க முடியுமா சார்? பொண்ணுங்க எல்லாம் நமக்காக தான் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமே. அந்த பக்குவம் தாண்டா தேவை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரு, அப்பா, இந்த சரத்து ஜீவா எங்கடா? கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. இன்னும் எங்க நம்ம கூட சுத்துறாங்க? அதுக்கு 2 கல்யாணம் முடியாத மாதிரி தனியா தான் சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. பாப்பா, இதுல இப்ப வினோ வேற சேர்ந்தாச்சு. எல்லாம் சேர்ந்து ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரத்னாப்பா, வினோ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தான். இப்ப பார்த்தா என்னை விட அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அத சொல்லு. முந்தில எனி டைம் வினோ 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 வினோவை பத்தி மட்டும் தான் பேசுவ. பாப்பா, இப்ப எல்லாம் வாசுகி வாசுகி வாசுகி, எனி டைம் வாசுகியை பத்தி மட்டும் தான் பேசுறான். ஏன்? சரி சரி விடு, ஃப்ரெண்டா சுத்துறவங்க சுத்தட்டும். அவ்வளவுதான் வைரப்பா, நாம என்ன பண்ண முடியும்? நாம நம்ம பொண்டாட்டிக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க வேண்டிதான். டேய் டேய், நாமன்னு உங்க அப்பனையும் சேர்த்து சொல்ற? அவரும் அப்படித்தான். சரியா போச்சு. ரத்னப்பா. வீரா, அப்பாவே அம்மா கூப்பிட்டாங்க, வளையல் போட ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் வாங்கன்னு. வாங்கப்பா, சிவானிக்கு சந்தன குங்குமம் வச்சு விட்டுட்டு வரலாம். ஆமாடா ஆமாடா, புள்ளையா ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம மனசார நல்லா இருன்னு வாழ்த்தினாலே போதும். தாயும் பிள்ளையும் ஆரோக்கியமா இருப்பாங்க. கரெக்டா சொன்ன ரத்தனம். வா முத போய் சிவானிய பாப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு புரிய வச்சதுக்கு ஒரு காரணம் சிவானியும் ராமும் தான். அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த அளவுக்கு பேசல, என் மரமண்டைக்கு உரைச்சிருக்காது. ஏய், உண்மைதான்டா. அந்த பிள்ளைகளை போய் நான் மனசார வாழ்த்த வேண்டாம். வாங்க வாங்க போலாம். வாடா. டேய் திரு, சொல்லு சக்தி. இல்ல இந்த சரத்து ஜீவாவை போய் கண்டுபிடிப்போமா, இல்ல கழுதையை என்னமோ பண்ணிட்டு விட்டுருவோமா?
டேய் விர்ரா, ஒரு நாள் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. பேசட்டும் வா, நம்ம வந்தவங்கள ஃபுல்லா கவனிக்கலாம். அப்பவே ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டாங்கடா, எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறம் வளையல் போட்டது சாப்பாடு வைக்க கரெக்டா இருக்கும். சரி ஓகே, வாடா போய் கவனிக்கலாம். அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள்ல அன்னைக்கும் சுபாவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இடி நாம பக்கத்துல ஜம்முன்னு நிப்போம். நமக்காக எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. கரெக்டா சொன்னடா. சரி ஏய் அங்க பாரு, வினோ வந்தாச்சு. ஓ வந்துட்டானா? டேய் வினோ, ஏய் திரு, வாடா வா. சரி பேசிட்டு அப்படியே கூட்டிட்டு வா, அவனையும் வேலை பார்க்க வைப்போம். சரிதான் ரத்னம், வா போலாம். இங்க பாரு, அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளா கூப்பிட வராங்க. போலாம் சக்கரவர்த்தி. டேய் எல்லாரோட பேசி ஒரே காமெடி தான் போ. சரி வாடா, இவ்வளவு நேரம் வெளியே போய் நின்னுட்டோம். சிவானிக்கு வளையல் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. வா போலாம். டேய் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுடா. ஆனா இங்க வந்து எல்லார்கிட்ட பேசுனதுமே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஏய் ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா ரொம்ப அப்செட்டா வந்த? அதுவும் ஜோதிகா அவ்வளவு கோபமா வந்தா? என்னடாச்சு? அவங்க அப்பா இருக்கும் போதேவும் ஓவரா பேசிக்கிட்டு வலிஞ்சுக்கிட்டு இருந்த. என்ன நல்லா திட்டி விட்டாளா? திட்டி விட்டாளா? யாரா கவலைப்பட போறா? நானா அடிச்சாலே கவலைப்படாத ஆள்ரா. சரிதான். ஆமா, அதுக்கும் மேல என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சுடா. அதெல்லாம் நான் எப்படி சொல்லணும்னா? ஹாய் சரத் சார். ஏய் சேஷா. என்ன சேஷாவா? வா இப்பதான் வரியா? ஹாய். என்னடா இந்த மொழி முடிக்கிற? அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான். நான் உன்னை அடிக்கடி பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன நீ பார்த்துட்டு இருக்கியா? ஏய் அதான் ஆபீஸ்க்கு வருவேன்ல. வருவ. சேஷா எங்க போயிருந்த? இவ்வளவு நேரம் நான் உன்னை பார்க்கவே இல்ல. வினோ இவ்வளவு நேரம் எங்க கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். பார்த்தேன் சார், நாங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமா நீங்க வெளியவே நிக்கிறீங்களே, அதான் பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள வினோ கிளம்பியாச்சு. ஏய் ஆமா, என்ன ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜாலியானா? இல்ல இருக்க ரொம்ப அழகா தெரியறியே. அதுவா? ஏதாவது ரகசியம் இருக்கா? ரகசியம் சொன்னா என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கறாரு, அதான் ரகசியம். கடுப்பா கிளப்பிக்கிட்டு. என்னடா? ஒன்னும் இல்லம்மா. ஏண்டா பிராடு, உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வருவ பார்க்கலாம்னு நினைச்சா அப்பையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கீங்க. எங்கடா ஜோதிகா? ஜோதிகாவா? சூர்யா கூட. டேய் லூசு, உன் ஆள கேட்டா? ஓ ஜோவா? இங்கதமா எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. ஓ நீயும் போய் சேர்ந்து சுத்து, கண்டுபிடிச்சிடலாம். என்னாச்சு சரத்து? அவனுக்கு என்னமா, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்னு பாட்டு ஒண்ணுதான் பாடல. ஐயோ டேய் ஏன்டா அப்படி சொல்ற? அவ மட்டும் ரொம்ப அழகா இருக்கா ஓ புருஷன் காரணமா? ஓவரா ஃபில்டர் பண்றாடா. ஏன் அழகுக்கு காரணமோ என் பொண்டாட்டின்னு சொல்லு, அவ்வளவுதானே. இத சொல்லிடுவோம். என்ன பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சேஷா, உன் அழகுக்கு காரணம் வினோ மாதிரி. சொல்லு. நம்ம ஜீவா அழகுக்கு காரணம் ஜோதிகா. ஏன்? என்னாச்சு சரத்து? அது ஐயோ ஒன்னிலமா, சும்மா ஃபன். ஏய் சரத்து. ராம் வாடா, சிவானி கூப்பிடுறா. இதோ வந்துட்டேன். ஜீவா பேசிட்டு இருந்த வந்துடுறேன். போ. சரத்து நானும். ஏன் நான் இருக்கேல, பேசு. ஏடா உன்கிட்ட எல்லாம் என்னடா பேச சொல்ற? ஏமா? ஏய் ஹாய். ஹாயா? இந்த ஹாய் யாருக்கு? அங்க பாரு. அங்க அது ஹாய் ஜீவா. காயு. ஹே எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள் ஜீவா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஓ அப்படியா? ஒரு நாள் மருது கூட வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் வரவும் செஞ்சேன், நீ தான் வீட்ல இல்ல. வாசுகி சொன்னா. அப்புறம் ஜோதிகாவை பார்த்து பேசினேன். ஓ அதெல்லாம் நடந்துச்சா? ரொம்ப ஸ்வீட். எவ்வளவு அழகா பேசினா தெரியுமா? ஜீவா ஜோதிகாவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதுக்குமா? உனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் அமைஞ்சிருக்குல்ல. ஆமாமா ரொம்ப ஹாப்பி தான். காயு மருதுங்க வாசு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சேஷா உன்னோட Dress சூப்பரா இருக்கு. அழகா இருக்குல, நியூ மாடல். ஃபங்க்ஷன் சொன்னதும் வினோ இந்த Dress தான் எடுக்கணும், இந்த Dress தான் போட்டு வரணும்னு என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்து கொடுத்திருக்கான். அது சரி.
ஆமா நீ என்ன ஆஃப் சாரி? ஆனா இப்ப இதானே ட்ரெண்ட். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணமான பொண்ணுங்க ஆஃப் சாரி தான் கட்டிட்டு வராங்க. ஆமா ஆமா, நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அங்க எல்லாரும் செட்டா சொல்லி வச்சு ஆஃப் சாரியோட வந்திருந்தாங்களா, அத பார்த்ததும் மருது இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ஆஃப் சாரி தான் கட்டணும்னு இத எனக்கு வழுக்கட்டாயமா எடுத்து கொடுத்துட்டாங்க. சாரிதான். சூப்பரா இருக்கு காயு. ஆமா சேஷா, எனக்கே கட்டினது ரொம்ப பிடிச்சிருந்தது. இருங்கம்மா, நான் போய்க்கிறேன், 2 பேர் நின்னு பேசுங்க. ஏன் ஜீவா? ஜீவா, நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன். பேசுமா, பேசு. ஒரு நாள் ஜோதிகாவோட சேர்ந்து எங்க வீட்டுக்கு வா. நான் மருதுகிட்டயும் சொல்லி வச்சேன், சரின்னு சொன்னாரு. அவரும் உன்கிட்ட சொல்லுவாரு. ஜோதிகாவை கூட்டிட்டு வாவேன். இன்னைக்கு அவகிட்ட பேசுன பேச்சுல அவ கண்டிப்பா வீட்டை விட்டு போறதுக்கு தான் ரெடியா இருப்பா. இதுல எங்க நான் வர்றது? ஜீவா, என்னாச்சு? அது வந்து ஜீவா, என்னம்மா? எனக்கு என்னமோ உனக்கும் ஜோதிகாவுக்கும் ஏதோ சண்டைன்னு தோணுது. ஏன்டா ஜோதிகாவை பத்தி பேசுனா என்னமோ மாதிரி பேசுற? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அவ ஏதாவது அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? இங்க பாரு, விட்டு கொடுத்து போ, குறைஞ்சிட மாட்ட. நீ விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சேனா கொஞ்ச நாள்ல ஜோதிகாவும் புரிஞ்சு அப்புறம் அவளும் உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவா. போலாம், விட்டு கொடுத்து போலாம், தப்பு இல்ல. அதுக்காக மொத்த குடும்பத்தையும் விட்டு கொடுத்துட்டுலாம் போக முடியாது. என்ன என்ன சொன்ன? மொத்த குடும்பமா? அதானே ஜீவா, என்னாச்சு? ஐயோ, உளறிட்டேனே, உளற வச்சுட்டாள்களே. அது ஒண்ணு இல்ல. இல்ல, நீ என்னமோ சொன்ன மொத்த குடும்பம்னா என்ன ஜீவா? ஐயோ, வாயக்கின்றாங்களே. முந்தி 2 பேரும் இப்படி பக்கத்துல பொண்ணுங்களா இருந்தாங்க. இப்ப அடுத்தவன் பொண்டாட்டிகளா ஆயிட்டாங்க. பொண்ணுங்களா இருக்கும்போது கூட ஏதாவது கிண்டல் பேசி ஏதாவது வாய் பேசி சமாளிச்சிடலாம். இப்ப ஏதாவது கிண்டல் பேச்சு பேசினா ஐயோ தப்பு. இப்ப நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப நல்லது. ஜீவா, என்னாச்சுன்னு சொல்லு. அது என்ன கூப்பிடுறாங்க. அதாம தெரியல, யாருன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஜீவா, இதோ வந்துட்டேன். ஜீவா, வந்துட்டேன். போயிட்டேன். எஸ்கேப் ஆகி போயிட்டேன். ஏய் ஜீவா, என்னாச்சு ஜீவாவுக்கு? கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் வாழ்க்கை காயு, ஜீவா பேசுனதுல உனக்கு ஏதாவது ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. அவன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கரெக்ட் காயு, எனக்கும் அப்படிதான் தோணுது. சேஷா சொல்லு. இங்க பாரு, ஜோதிகா வரா. ஆமா, ஜோதிகா கிட்ட பேசி ஏதாவது விஷயம் தெரியுதான்னு பாத்துக்கலாம். ஓகே. அட சிவானி, கை நிறைய வளையல் போட்டதும் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. வைஷமா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, சிவானி ரொம்ப அழகா தான் இருக்கா. கரெக்டா சொன்ன சிந்து. இன்னைக்கு சிவானிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் நல்லா சுத்தி போடணும். ஆமா மதனி, கண்டிப்பா. ஏன்னா நம்ம கண்ணே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. சுபா, என்னதான் கூப்பிடுறியா? என்ன சொல்லு. இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி நடக்கும். ஏன் வாசுகி, நாமளும் இவ்வளவு அழகா இருப்போமோ? கண்டிப்பா இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கிடையாது, கொஞ்சம் மாசம். ஆமால. ஏன் வாசுகி, சொல்லு சுபா. இல்ல, முகத்தை பார்த்து என்ன குழந்தை என்னன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல, இந்த மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ, எனக்குலாம் தெரியாதுப்பா. ஆனா சுபா, சொல்லு. சிவானிய பார்த்து எல்லாம் அழகா இருக்கான்னு சொல்றாங்களா? இந்த மாதிரி ரொம்ப அழகா, முகம்லாம் பிரைட்டா, ரொம்ப பஃபியா இருந்தா பொம்பளை பிள்ளை பிறக்குமா? நிஜமாவா? யார் சொன்னா? அன்னைக்கு எங்க அம்மா வீட்டு சைடு ஒரு வளைகாப்பு வீடுன்னு போனேன்ல. ஆமா, அங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ வாசுகி, அப்பனா சிவானிக்கு என்ன குழந்தை பிறக்குதுன்னு பாப்போம். அதுபடி நாமளும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆமா. அப்புறம் வேற ஐயோ, போச்சு. வேணி கேட்டுட்டு இருக்கா. வேணி மட்டும் இல்ல, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன வாசுகி, நம்ம ரகசியமா பேசினா ரகசியத்தெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒட்டா? உங்க ரகசியத்தெல்லாம் தீய வைக்க. அதான் எல்லாருக்கும் கேட்டுட்டு தான் இருக்கு. ஆத்தாடி. சுபா, அப்ப நான் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஓகே. ஆமா, வீட்டுல போய் பேசிக்கோங்க. என்ன குழந்தையா இருந்தா என்ன, எதா இருந்தாலும் நமக்கு தங்கம் தான். என்ன எதுக்கு இந்த ஆராய்ச்சிலாம்? இருந்தாலும் வேணி, இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். நம்ம இதா இருக்கும் அதா இருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருப்போம். ஆனா நான் தான் பிறந்து வருவேன்னு, நம்ம குழந்தை பிறந்து வரும். பிறந்த பிறகுதான் தெரியும் ஆனா பொண்ணானு. ஆனாலும் இப்படி எல்லாம் பேசிக்கிறது ஒரு சந்தோஷம்ல. ரொம்ப சந்தோஷம். ஓகே, பேசிக்கோங்க. எங்களையும் கூட்டி சேர்த்துக்கோங்க. ஓகே, உனக்கு தேவைப்படும். சுபா. வைஷாமா. சொல்லுமா சிவானி. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு கிராண்டா எல்லாருமே வந்து சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து. வைஷாமா, கை நிறைய வளையல் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?
ஆமா சிவானி, இதெல்லாம் ஒரு அழகு. இங்க பாரு, உங்க ரத்னப்பா 9 மாசத்துலதான் வளையல் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் பேசி 7 மாசத்துலயே கூட்டிட்டு வந்தாச்சு. அப்படியா? ஆமா, 9 மாசங்கிறது டக்குன்னு உன் குழந்தை அவசரப்பட்டு வெளியே வந்துட்டா அப்புறம் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியுமா? வைஷாமா, செலவழிக்காம என் புள்ள பிறந்து வந்தா சந்தோஷம் தானே? அடியே, செலவு பண்றதுக்கெல்லாம் செலவு பண்ணதாண்டி செய்யணும். ஆமா. சிவானி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளையல் போடுறது எதுக்கு தெரியுமா? எதுக்குமா? சிவானி, குழந்தைக்கு இனிமேலு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். நீ பேசுறது, உன்னோட தொடு உணர்வு, அப்புறம் இந்த வளையல் சத்தம் கலக்கலன்னு கேட்கும் போது குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படியா? ஆமாண்டி. ஆஹா, சொல்லிட்டீங்கல்ல. நீ எந்நேரமும் கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வளையல் சத்தம் கேக்குற மாதிரி. சரியா போச்சு. வைஷாமா, குழந்தை சந்தோஷமாவே இருக்கும்ல? இருக்கும்டி, இருக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கியோ அதே மாதிரி தான் உன் குழந்தையும் இருக்கும். நீ நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு, அதுவே போதும். வைஷாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாசமானதோ அப்பப்ப அம்மா நினைப்பு வரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த நினைப்பே வராம ராமு சக்கரவர்த்தி அப்பாவும் என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க. ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சேனா அடுத்த செகண்ட் என் கையில இருக்கும். எனக்காக நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. வைஷாமா, உண்மை சொல்ல போனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்பவும் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? சொல்ல போனா எனக்கு கண்ணீர் வருது. ஆனந்த கண்ணீர். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன பெத்தவ இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்களா? எனக்கு தெரியலமா. நான் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம என் அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களே, இதெல்லாம் பாத்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரவிடாம பாத்துக்கிட்டீங்கல்ல. சிவானி, இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒவ்வொரு ஆளா எனக்கு வளையல் போட்டு ஃபர்ஸ்ட் மதினி தான் வளையல் போடணும்னு எனக்கான உரிமைய மதி, வாசுகி, சுபா, வேணின்னு எல்லாருக்கும் கொடுத்து எனக்கு 4 மதினி, அடுத்து சொந்த பந்தம் எல்லாரும் வளையல் போட்டு. வைஷாமா, ஏற்கனவே ராம் சொல்லியிருந்தான், இன்னைக்கு உனக்கு ஃபுல்லா சந்தோஷமான மூமெண்ட் தான், எந்த ஒரு நேரத்திலயும் எமோஷனல் ஆகி அழுதுறாத, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொன்னா. அதனால அழல வைஷாமா, இல்லாட்டி இந்நேரம் உங்களை கட்டி பிடிச்சு அழுதுருப்பேன். ஏய், அழகு என்னடி கிடக்கு? நீயும் எங்க வீட்டு புள்ளதான், சும்மா இன்னும் அடுத்த மனுஷி மாதிரியே நினைக்காத. அது எப்படி நினைப்பேன்? இந்த அளவுக்கு எனக்கு உரிமை கொடுக்கும் போது நான் உங்க வீட்டு புள்ளதாமா. சிவானி. ராம், அழல, நான் சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கேன். சரி போதும். இதுக்கு மேல பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் கலகலப்பா இருக்கிற நேரம் கண்ணை கசக்க வேண்டியதா ஆயிடும். அதனால வாங்க சாப்பாடு பந்திய கவனிக்கலாம். அக்கா, கரெக்டா சொன்னக்கா. ரொம்ப பசிக்குது, அதுவும் 7 வகை சாப்பாடு. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம். ஏய் வாடி, ஃபர்ஸ்ட் போய் பந்தி வைக்கணும். மதினி, நீங்க எதுக்கு? நம்ம பசங்க தான் எல்லாரும் இருக்காங்கல்ல. வைஷாத்த 10 நிமிஷத்துக்கு முன்னே பந்தி ஆரம்பிச்சாச்சு. ஓ, இது வேறயா? ஆமாங்க அத்தை, நம்ம வீட்டு பாய்ஸ் எல்லாருமே பந்தி வைக்க போயிட்டாங்க. ஓ, ஓகே, சரி வாங்கடி. சிவானி கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாமளும் வந்தவங்களை கவனிச்சு எல்லாத்துக்கும் பை போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மறக்காம சாப்பிட்டுட்டு கிளம்ப மொத்தல பை கொடுத்து விடுங்கடி. சரிங்க வைஷாத்த. சரி வாங்க மதினி, நம்ம போலாம். சிவானி, கொஞ்ச நேரம் ரூம்ல போய் உட்காந்துரு. சரிங்கம்மா. சிவானி, உனக்கு பசிக்குதா? சாப்பாடு கொண்டு வரட்டுமா? ராம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வளையல் போடணும்னு சொல்லி இப்பதானே அம்மா, அண்ணி எல்லாருமே 7 வகை சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. திரும்பவும் சாப்பாடா? வேண்டாம் ராம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி ராம். ராம், நீ என்ன டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சிவானி, அது ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து உன்னை மட்டும் கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறோமோன்னு ராம் தவிக்கிறாரு. ராம், சரியா சொன்னேனா? சரிதான் சித்தார்த், என்னதான் இருந்தாலும் கைக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டேன். திடீர்னு அம்மா வீட்டுக்கு போய் 2-3 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா? ராம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயும் கூடயே வந்துடு. எங்கம்மா சிந்து, இன்னைக்கு சிவானிய மட்டும் தான் கூட்டிட்டு போணுமாமே? அதுவும் என் முகத்தை கூட பார்க்க கூடாதான். இதெல்லாம் அநியாயமா இல்லையா சித்தார்த்? ராம், ரொம்ப அநியாயம் தான். ஐயோ ராம், விடு, காலையில வந்து சிவானிய பாத்துக்கலாம். ஒரு நாள் நைட்டு 2 பேரும் பிரிஞ்சிருங்க, தப்பு இல்ல. தப்பு இல்லையா? ராம், விடு, நாளை காலையில எழுந்ததும் வந்துரு. விடிய முன்ன அங்க வந்துருவேன். சிவானி ஓகே தானே? ஓகே ராம். அட என்னமா லவ் பண்றாங்கயா? நீயும் இருக்கியே. உடனே முறைக்காத. எத்தனை நாள் என்னை விட்டுட்டு தனியா இருந்திருக்க. அங்க பாரு, ஒரு நாள் தனியா இருக்கவே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதான் லவ். பாத்துக்கோ. ஏய் எருமை, அத நான் உன்கிட்ட சொல்லணும். எருமையா? ஆமாண்டா மாடு. இங்க பாரு, வேணாம். என்ன வேணாம்? இதுக்கு மேல உன திட்டுவேன். இங்க பாரு சிந்து, இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஐயோடா, அப்படின்னு யார் சொன்னா? ஏண்டி,
உங்க அப்பாவை தான் நான் மாமனாரா ஏத்துக்கிட்டேனே. நான் உன்னை புருஷனா ஏத்துக்கல. ஏன்? இங்க பாரு, உன் மேல உள்ள கோபம் கோபம்தான், சண்டை சண்டைதான், பிரிவு பிரிவுதான். என்னமோ எங்க அப்பா எல்லாம் நல்லா பேசுறாங்க. உங்க அப்பாவும் இங்க உள்ள வந்து இவன் என் ஃப்ரெண்டு அவன் என் ஃப்ரெண்டுன்னு கழுத்தை கட்டிக்கிட்டு ஒண்ணு போல சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு என்கிட்ட வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. என்ன பண்ணுவ? இப்ப சொல்ல மாட்டேன், அப்ப தெரியும். ஓ, அது எனக்கு உடனே தெரிஞ்சாகணுமே. சித்து, இன்னைக்கு இருக்குடி, கவனிச்சுக்கிறேன். வாடா வா, நானும் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஐ அம் வெயிட்டிங். அநியாயத்துக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீ வேற ரொம்ப அழகா இருக்க. போதும் போதும், அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும். ஆஹா. ஓ கிண்டலா? இன்னைக்கு அந்த ஆபத்து என்னன்னு நான் காமிக்கிறேன். பார்க்கலாமே. பாப்படா பாப்ப. மதி, வாங்க வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. நல்ல நேரம் முடியுங்களா? சிவானியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். சரிங்க வைஷாத்தா, இத வந்துடுறோம். சரிம்மா. ஏய், சண்டே அப்புறம் பாத்துக்கலாம், வா வா சாப்பிடலாம். வா சாப்பிடலாம்ல, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். போடி. போடா. ஐயா, ரொம்ப இந்தான். உன்கிட்ட அப்படி சண்டை போடுறது கூட நல்லா தான் இருக்கு. சீக்கிரம் உன்னை மன்னிச்சுட்டேன்னா சொல்ல மாட்டேன்டா. இரு இரு, உன்னை எந்த அளவுக்கு சுத்தல வர்றேன்னு பாரு. ஹலோ ஹலோ, நிறுத்துறீங்களா? என்னை ஏமாத்தி வலுக்கட்டாயமா தான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தான். என்னமோ ரெண்டு பேரும் அவன் ரொம்ப நல்லவே மாதிரி பேசுறீங்க. சொல்ல போனா இன்னைக்குதான் அவன் கூட நான் இருக்கிற கடைசி நாள். இனி அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். போதுமா? என்ன சேஷா இப்படி பேசுறா? இவளுக்குலாம் நார்மலா பேசக்கூடாது. நம்ம ஜீவாவை பிடிக்காத ஆள் இருக்குமா? முத ஜீவாவுக்கு என்ன குறை? அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அதை தவிர அவனுக்கு குறைன்னு எதுவும் கிடையாது. அவனை பத்தியே இப்படி பேசுறானா? இவ மேலதான் தப்பு. அதுக்கு நாம ஐயோ ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அத சரி பண்ணிட்டு போவோமே. எப்படி? முள்ளால இருக்கலாம். நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிருவோம். அப்படி போடு. ஹலோ ஜோதிகா, அது வந்து என்ன? வெயிட்